ராமஹரே அப்படின்னு திருப்பினால் நல்ல ஆனந்தத்தை கொடுக்க வந்தார். ராமராத்தான் ஆனந்தம் கொடுக்க வந்தார். கிட்டக்க வரச்சே தான் தெரிஞ்சுது. நல்லா நெத்தி கிட்டுக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டேன், திரும்பட்டி எடுத்து வச்சுட்டேன், அதுக்கு குச்சியெல்லாம் எடுத்துட்டாச்சு, தீர்த்தத்தை எடுத்து விட்டேன், திருமணம்லாம் குழைச்சிட்டேன். கிட்டுக்க போனோமோ இல்லையோ, பார்த்தா அப்போதான் முகம் எண்ணெய் வழிஞ்சுட்டு இருக்கு. நாள் முழுக்க எங்கேயோ ஒரே வெயில், சுவாமி அலைஞ்சிட்டு வந்தார் போல் இருக்கு. இந்த எண்ணெய் வழிஞ்சோடனே நீ ரெட்டுட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? ஒரு நிமிஷம் ஏதோ முகத்தை தொடச்சி விட்றேன் அப்படின்னு தொடச்சி விட்ட உடனே இப்போ இட்டுக்கலாம். இது என்னாச்சு? கையில் திருமணம் தயாராகிடுது. இட்டுக்க போனேன், போன சமயத்தில் முகம் ஒழுங்கா இல்லை, அப்போ அதை தொடச்சுட்டு இட்டுக்கிறேன்னா பகவான் என் தலையில் ஆனந்தத்தை கொடுக்க வந்தார். ஆனால் வந்தபோது நான் சம்சாரத்தில் கர்மங்களுக்கு நடுவில் உழன்று கொண்டு இருக்கிறேன். இவன் உழன்று இருக்கானே, இவன் தலையில் நம்ம எப்படி சொல்றது அப்படின்னுட்டு என் ஞாபகத்தை போக்கிட்டு நல்லதை கொடுத்தார். ஒரு சுவாமி இங்கே எழுந்துருளி இருக்க வேணும்னு கேட்டேன், வந்துட்டார். என்னமோ குப்பையும் சேத்தையுமா அழுக்குமா இருந்தது. அவர் பாதி முட்டியை முடிச்சுன்னு உட்கார போயிட்டார். சுவாமி 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 ஒரு நிமிஷம் ஏறும், என்னமோ பண்றாரு, உட்கார வந்து வரேன். இப்படி தொடச்சார், அது எல்லாத்தையும் எடுத்து போட்டார், குப்பையை எடுத்து போட்டார். இப்போ எழுந்துருளி இருக்கானால் நல்லதுக்கு வந்துட்டார், உட்கார வந்தார். ஆனா உட்கார விட முடியாம தடங்கள் இருக்கு, தடங்களை ஒழிச்சுட்டா உட்காந்துடலாமா? அப்போ உட்கார வந்ததுக்கு தான் முக்கியத்துவம். அந்த இடத்துல தடங்கள் எடுத்தது குறுக்க வந்தது. அவரை கூப்பிட்டு எழுந்தருளி இருக்கான்னு சொல்லி உட்காரத்தான் வந்தேன். அதே போல பகவானு நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கத்தான் வந்தார். வரும்போது தடங்கலாக எதேதோ எங்கிட்ட கெட்டதெல்லாம் இருந்தது, இரு அப்படின்ட்டு ஒரே நிமிஷத்துல எல்லாத்தையும் போக்கினார். திரும்ப எனக்கு நல்லது எல்லாத்தையும் கொடுத்துட்டார். அப்படின்னா ராமஹரேன்னு அர்த்தம் வரும்.